நீங்கள் பணியாற்றிய கதாநாயகிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதாநாயகி அப்படின்னு யாரை சொல்லலாம்? நீங்கள் என் படத்தில் வந்து பூஜாவை தவிர வேறு யாருமே 2 படம் நடித்தது கிடையாது. ஆமாம். பூஜா மட்டும்தான் 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. மீதி எனக்கு வந்து அந்த கேரக்டராக தான் நான் பார்ப்பேன். அந்த கேரக்டருக்கு தேவையான முகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் எந்த ஹீரோயினோட நம்பரும் கிடையாது எனக்கு. அந்த படம் முடிகிற வரைக்கும் தான் சார். அது முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அடுத்த படம், அடுத்த ஹீரோயின் அப்படிங்கிறது போயிடும். எனக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா எனக்கு வந்து சிம்ரன் சார். ஏன்னா முதல்ல அந்த நான் சொன்ன 4 வரி கதையை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குதுன்னு நினச்சி அவங்களால டேட்டே இல்லை 2 வருஷத்துக்கு. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வந்து பிச்சு பிச்சு கொடுத்து ஒரு 18 நாள் வந்து அரை நாள் 3 மணி நேரம் 2 நாள் 1.5 நாள்னு கொடுத்தாங்க. அதில் தான் பார்த்து இந்த சீன் வந்துச்சு. பட் அந்த வந்து அவங்க பண்ணி கொடுத்த அந்த கேரக்டரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பானுங்கிற அந்த கேரக்டராகவே மாறி அவங்க பண்ணதும் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படக்கூடிய அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த சிம்ரன் வந்து ஆஸ் அ ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எழுதும்போதே அதை வந்து இந்த கேரக்டர் இப்படி ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து 100% வந்து கொடுக்கறது வந்து சிம்ரன் சார். நீங்கள் ஒரு பேட்டியில் ஜெமினி திரைப்படத்தினுடைய வெற்றி மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க, உண்மையா? உண்மை சார். படம் பண்ணும் பொழுது அதை ஒரு ப்ராசஸாக பார்க்கும்போது நம்ம வந்து எடிட்டிங் ரூமில் அந்த படத்தை பார்க்கும்போது நாய்ஸியாக பார்ப்போம். அந்த பைலட் ட்ராக்கோடு பார்ப்போம். டப் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் வெறுமையாக தெரியும் நமக்கு. வெறும் டயலாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். ஆனால் நமக்கு என்னமோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கும் அந்த படத்தில். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு, மியூசிக் இதெல்லாம் போட்டு இந்த வெர்ஷன் நமக்கு பழகிறக்கே கொஞ்சம் ஒரு டைம் ஆகும். இதெல்லாம் முடித்து ஒரு வேக்யூம் பீரியட் ஒன்று வரும். நம்ம படம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும், லேபுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரிலீஸுக்கு வந்து இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 20 நாள் வேக்யூம் பீரியடுங்கிறது வந்து ஒரு நரகம் சார் அது. ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கும், எப்படி அதை வந்து ஏற்றுக்குவாங்களா இல்லையாங்கிற அந்த கலக்கம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஜெமினி படம் பொறுத்தளவில் எனக்கு என்ன பெரிய ஒரு பாரம் அப்படின்னா, அது ஏவிஎம் நிறுவனத்துக்கு நான் பண்ணுறது. 5 வருஷம் படம் எடுக்காமல் இருந்து அவங்க வந்து அந்த படம் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து நல்லா வரணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து என் மேலே இருக்குது. அப்புறம் அந்த படத்தை பொறுத்தளவில் எந்த டெம்ப்ளேட்டும் கிடையாது அந்த படத்துக்கு. ஏவிஎம் உடைய ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஹிட்டான எந்த படங்களோட சாயலும் அந்த படத்துக்கு கிடையாது. அவங்களும் அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. இது சகலகல அவலவன் மாதிரி இருக்கா பார்க்குறாங்க, இல்லை. முரட்டுக்காலை மாதிரி இருக்கா, இல்லை. முந்தானை முடிச்ச மாதிரி இருக்கா, இல்லை. ஸோ இப்படி அவங்க வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. அப்போ எனக்கு அந்த பயங்கிறத விட பீதி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ எனக்கு தூக்கமே வரல. நானே வந்து மைண்டுக்குள்ளே அந்த கதையை வந்து யோசனை பண்ணுவேன். சீன் பை சீன் அப்படியே பண்ணுவேன். இது கரெக்டாக அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் கரெக்ட் இல்லைன்னு எனக்கே தோணும். ஐயோ நல்லா இல்லை அப்படின்னு எனக்கே தோணும். அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனாலேயே நான் நினச்சிக்கிறதுனாலேயே எனக்கு ரொம்ப ஒரு இது வந்துடும். அப்படி ஒரு கிளியில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சார் நான் பெரிய சியான் ஃபேன் சார். ஜெமினி படம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. நன்றி. காஸ்டியூம், ஸ்டைலு, வாக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் அந்த படத்தில் மட்டும் நீங்கள் வேறு மாதிரி பண்ணிருக்கீங்க? ஒரு ரவுடின்னா அதுக்கு யூனிஃபார்மே கிடையாது இல்லையா? அதனால் ஆமாம், அவர் ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் மெயினாக வந்து நம்ம ஏவிஎம்மில் வந்து உள்ளே நுழையும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தில் யாரும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வைக்காதீங்க, எங்கள் பாலிசி அதுதான், நாங்கள் சிகரெட் பிடிக்கிறத ஊக்குவிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதனால் சாதாரணமாக ரவுடினா உடனே வந்து தம் எப்படி அடிப்பாங்கிறது ஷார்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பான் மட்டும் போட்டுக்கிட்டு அதை மென்னுட்டே பேசுகிற மாதிரி அது பண்ணப்போ ரொம்ப கேஷுவலாக அமைஞ்சுது. விக்ரம் சாருக்குன்னு ஒரு தனி ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் அடாப்ஷன் எல்லாமே இருக்குது. அதை கரெக்டாக அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் வந்து அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் நினச்சிருந்தால் அது ரொம்ப மிகையாக ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான தன்மையோடெல்லாம் பண்ணியிருக்கலாம் சார். அவர் தன்னை ரொம்ப அடக்கி வாச்சார் அந்த கேரக்டரில். அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு காரணம்னு சொன்னோம்னா அதுதான் அந்த குவாலிட்டி தான். அந்த கையில் ஒரு இது பண்ணியிருப்பீங்க சார், கண்ணை பார்த்த மாதிரி. அது எப்படி இருந்துச்சு சார்? அந்த அது நான் ஃபோட்டோ ஷூட்டு அதுக்காக எடுக்கும் பொழுது எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேனரிசம் அந்த ஹீரோவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் எதேச்சியாக நான் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி இப்படி வச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள், அந்த கண் அதுக்கு இடையில நம்ம ஒரு ஷார்ட் இதுக்காக பார்ப்போம்ல, இப்படி வச்சோம்னா அதுக்குள்ளே கண் தெரியும்ட்டு இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி வச்சு அவர் அந்த போஸ் கொடுத்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதை நிறைய ஸ்டில்ஸ் அதெல்லாம் எடுத்தோம்.
அதையும் ஏவிஎம் சரவணன் சார் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டில்லாக ரிலீஸ் பண்ணப்போ அதை செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் அவர். ஸோ அது வச்ச உடனே அது ஒரு அடையாளமாக மாறி போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவர் இது பண்ணாமல் வெளியில் போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. கலாபவன் மணி எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த ஜெமினியில் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே இந்த மிமிக்ரியும் பண்ணுறாருங்கிறது ஒரு புதுசான ஒரு விஷயம். அவரோட திறமை முழுக்க வெளிக்காட்டுற மாதிரி அந்த அவர் கதாபாத்திரம் இருக்கிற எல்லாத்தையுமே அந்தந்த ஒவ்வொரு சீனில் அதை பிரித்து போட்டு அதை எலிவேட் பண்ணி அதை பண்ணோம். அப்போது அதே மாதிரி அடுத்தது நான் வந்து ஜேஜே பண்ணும்போதும் அவர் சண்டை போட்டு எனக்கு ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு அதில் பண்ணார். அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இதில் நம்ம மோதி விளையாட்டில் வந்து ரொம்ப அருமையாக கோட் சூட்டெல்லாம் போட்டு அந்த ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு லோக்கல் அம்பானியாக அந்த அந்த இன்ஸ்பிரேஷனில் ஒரு வெரி குட் கேரக்டர் பண்ணியிருப்பார். அது சார் அவர்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து அவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இது சொல்லுவார். அவரோட டெடிகேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, அது நம்ம படம்னு இல்லை, ஒரு மலையாள படத்தில் கதைப்படி அவரை நாய் கடிச்சிடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த படத்தில் கதைப்படி அவர் அந்த பாடி லாங்குவேஜ் மாறிட்டே வந்து எண்டில் இறந்து போயிடுவார். சங்கிலிலலாம் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போது நாக்கெல்லாம் வெளியில் தள்ளிடும். அந்த நாய் கடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாயோடைய இது வந்துடும். அந்த நாக்கு வெளியில் தொங்கணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார்னா, நம்ம நாக்குக்கு அடியில் கீழ் அன்னத்தில் வந்து கட் பண்ணிட்டார் சார். கட் பண்ணோன்னு நம்ம நாக்கே வெளியில் இவ்வளோ தூரம் வந்து தொங்கும். அதை வச்சு அந்த சீனை நடிச்சுட்டு திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணி தைச்சிக்கிட்டார் சார். அதுதான் வந்து கலாபவன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னீங்க ஜெமினியில். ஜெமினி படத்தை பார்த்து ஏவிஎம் நிறுவனத்திற்கு எப்படி இருந்தது சார்? அது வந்து அந்த படத்தை பார்த்து ரொம்ப பயந்து போய் இந்த படம் நல்லா போகணுன்னு வேண்டிக்கிட்டு சரவணன் சார் வந்து திருப்பதியில் மொட்டை போட்டுக்கிட்டார் சார். அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொடியூசரை மொட்டை அடித்த டைரக்டர்னா நான் தான். அவங்களுக்கு பயம் இருந்ததா? அவங்க ரொம்ப பயம் இருந்துச்சு சார். பட் வந்து அவங்க ரொம்ப நிறைய விஷயம் எனக்காக பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருந்தாங்க அந்த படம் பண்ணும் பொழுது. அதுக்கெல்லாம் ஆன்சரபிள் வந்து நான் தான் அதுக்கு. அப்போது அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த படம் எந்த ஜாடையிலையுமே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சுங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. நான் ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். ஆனால் ஒரு பக்தியில் ஒரு வேண்டுதலோடு அந்த திருப்பதியில் அந்த மொட்டையை அடிச்சுக்கிட்டு அந்த அஞ்சாதிரியில் அவங்க சென்டிமெண்ட் படி அங்கே வச்சுட்டு தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த படத்தோட வெற்றி வந்து இந்த கிளியோட உயிர் வந்து எங்கே இருக்குதுன்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓப்போடுங்கிற சாங்கில் இருக்குங்கிற சூட்சுமத்தை கண்டுபிடிச்சது வந்து அவர் தான். என்னை பொறுத்தளவில் அதில் இருக்கிற 6 பாட்டில் ஒரு பாட்டு ஓப்போடு. ஆனால் அந்த ஓப்போடு தான் அதுக்கு அடையாளங்கிறது வந்து கண்டுபிடிச்சவர் வந்து சரவணன் சார் தான். ஆனால் நீங்கள் முதல்ல ஆட்லேருந்தே அவர் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்போடுன்னு போட்டுகிட்டே வருவார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவர் எப்படி அதை வந்து ஓப்போடுங்கிறத காயினேஜ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவர் நினச்சது தான் நடந்துச்சு. அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹாய் சார், எப்படி? ஹாய், நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி சார் அஜித் சார் கிட்ட போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அந்த படம் எப்படி நடந்தது? அவர் எப்படி உங்களுக்கு நம்பி கொடுத்தாரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, உங்களை பற்றி எப்படி தெரியும்? எப்படி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு சார்? அது ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து அவருடைய படங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது நான் விவேக் வந்து அவரோட மைனர் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். விவேக் எனக்கு ரொம்ப அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நானும் விவேக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பாலச்சந்தர் ஸ்கூல். பாலச்சந்தர் சார் ஸ்கூல் நாங்கள். ஸோ அந்த அறிமுகத்தில் விவேக் எனக்கு வந்து இவர் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவார்னு தோணுது. என் படத்துக்கு இவர் பொருத்தமாக இருப்பார் அந்த கதைக்கு, இவர்கிட்ட கொஞ்சம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு என்ன வாங்க நம்ம போயிடலான்ட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே மந்தவெளியில் அந்த நார்டன் அப்பார்ட்மெண்ட்ஸில் அங்கே தான் நான் முதல் பார்த்தேன். பார்த்துட்டு இவர் சொன்னார், இவர் படம் பண்ண போகிறாரு, பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. அவர் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே வந்தார். அவங்க அம்மா வந்து காஃபி கொடுத்தாங்க. அவர் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொன்னார்,
என்னென்னா நீங்கள் வந்து பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வெறி இருக்கும் உங்கள் படத்தில் வந்து ரொம்ப நல்லா வரணுன்ட்டு. நான் எதுக்கு கதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே சொல்லணும், கதை கேட்காமையே நான் சொல்கிறேன் ஓகே நம்ம பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து ஒரு 5 படம் எனக்கு வந்து பைப்லைனில் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். நீங்கள் காத்திருக்க தயார்னா நீங்கள் வந்து நான் படம் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எனக்கு வேண்டியவங்க, அவங்க வந்து ஆஸ் இட் இஸ் அங்கிள் இருக்கார், நீங்கள் அவரை போய் பாருங்கன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி கேபி சாரோட அசிஸ்டண்ட் வந்திருக்கிறாரு, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், அவர் கதை சொல்லுவார், உங்களுக்கு ஓகேன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்கடேஸ்வராலயம் சத்யநாராயண சார்கிட்ட அவர் சொன்னார். அவங்க அந்த முதல் படம் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தெரிஞ்ச ஒரே நடிகர் வந்து அஜித் மட்டும்தான். அவர் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. ஸோ அவர் எப்போ சொல்கிறாரோ நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து மேட்ச் ஆச்சு அப்படி தான். ஸோ அஜித் அவர்களை நான் மீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விவேக் ஒரு முக்கியமான காரணம். அந்த படத்தை வந்து நான் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணது இன்னொரு முக்கியமான காரணம். அஜித் அவர்கள் வந்து கதையை கூட என்னை சொல்ல விடாமல் தடுத்து ஓகே சொன்னது. அப்புறம் அந்த வெங்கடேஸ்வராலயம் ப்ரொடியூசர்ஸு. அப்போ நான் இன்னும் ரொம்ப பியூனியாக இருப்பேன். என்னை நம்பி ஒரு படத்தை வந்து என் ஷோல்டரில் அவங்க வந்து எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அது. அதுக்கப்புறம் அஜித் சாரோட 25th மூவி உங்களோட செகண்ட் மூவி. அந்த மூவி எப்படி சார் நடந்தது? அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டோரி சொல்லி போனீங்களா? இல்லை அகைன் அதுவும் வந்து நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி கொடுத்தாரா? நான் அந்த கதையை வந்து எப்போ சொன்னேன்னா, சீனிவாசா தேட்டர் வாசலில் அவர் அது வந்தப்போ ஷூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்தப்போ அப்போ தான் அவருக்கு நான் அந்த கதையவே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு லைன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்போ நான் வந்து அந்த கேரக்டர் வந்து அது இதுன்னு தான் சொன்னேன். அதாவது அது கொஞ்சம் ஒரு ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டருங்கிறக்காக, இந்த வாசுன்னு ஒரு கேரக்டர் இங்கே தேட்டர்லேயே இருக்குது, அது ரொம்ப ஒரு அழுக்கான ஒரு கேரக்டரு, ஒரு அடித்தட்டிலெல்லாம் இருக்கிற மாதிரியான அந்த கேரக்டர் அதுதான் வந்து இந்த வாசுங்கிற அந்த இது நல்லா சொன்ன உடனே வந்து இது பண்ணார், இந்த காஸ்டியூம் கொண்டு வர சொன்னார். டக்குன்னு அங்கே வெளியிலேயே நின்று அந்த பனியனை போட்டார், அந்த சட்டையை போட்டார், அப்புறம் அந்த செயினை செலக்ட் பண்ணி போட்டார். அப்புறம் அந்த முன்னாடி தியேட்டர் வாசலில் புழுதியாக இருக்கும்ல, அதில் உழுந்து புரண்டு எந்திரிச்சு வந்து நின்று உங்கள் வாசு வந்தாச்சா அப்படின்னாரு என்கிட்ட. வந்தாச்சு அப்படின்னேன். அப்படி தான் அந்த அமர்க்கலாம். என்னென்னா காதல் மன்னன் வந்து அவர் நான் ஒர்க் பண்ணதை பார்த்துட்டாரு. அதே மாதிரி காதல் மன்னன் ரிலீஸ் அப்போ அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டு தான் இந்த அமர்கலம்ங்கிற படம். அப்போல்லாம் நமக்கு வந்து அந்த ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த கம்பெனி இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த படத்தை நம்பி வாங்குவாங்கங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்போ நான் உங்களுக்கு அடுத்த படம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வெங்கடேஸ்வராலயத்துக்கு சொல்லிவிட்டு, சரண் தான் டைரக்டர்னு சொல்லிவிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணார் அவர். ஸோ அதனால் அது வந்து எனக்கு வந்து என்னுடைய முதல் 2 படமும் எனக்கு வந்து கேக் வாக்கு தான் ஆக்சுவலாக. சார் அப்புறம் ஜெமினி படம் வந்து ஆக்சுவலாக வந்து அஜித் சாருக்காக நீங்கள் எழுதுனது தானே சார்? அது ஏதோ சம் ரீசன் நல்லா ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆனதா இல்லை? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வேறு கதை. இது வந்து பிரத்யேகமாக ஜெமினிக்குன்னு பண்ணது. அதில் ஒரே ஒரு சீன் வந்து அதில் ஒரு சீனாக ஒன்று இருக்கும். அந்த லாக்கப்புக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே அந்த 2 பேரும் வந்து சாப்பாடு தட்டு வைப்பாங்க. 2 பேரும் ரைவல்ஸு. அப்போ அந்த ஒரு தட்டு தான் வைப்பாங்க. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் வந்து விரலால் அந்த சாப்பாட்டில் ஒரு கோடு கிழிக்கும். கோடு கிழித்து இந்த பாதி உனக்கு இந்த பாதி எனக்கு அப்படின்னு சொல்லும். அந்த ஜெயிலில் 2 பேரும் மீட் பண்ணுற அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, கலாபவன் மணியும் விக்ரமும் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சீன், சிமிலர் சீன் வந்து அந்த ஏறுமுகமில் இருந்தது. அவ்வளோதான். இதுக்கும் இருக்கிற மற்ற ஸ்டோரி எல்லாமே வேறு ஸ்டோரி. ஆமாம். அண்ட் ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் சார். நான் உங்கள் இன்டர்வியூ பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்னீங்க வந்து மியூசிக் டைரக்டர் நான் சொல்கிறாரு தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பயங்கரமாக கராராக சொன்னேன்னு சொன்னீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா சார்? ஏன்னா இவங்க பெரிய ப்ரொடக்ஷன், நம்ம இப்படி சொன்னால் வேணான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு பயம் அப்போ அந்த நேரத்துக்கு எனக்கு பயம் வரல. அதாவது எனக்கு நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும், அதுக்கு வந்து எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில், அதாவது அது முழுக்க முழுக்க இப்போ யோசனை பண்ணி பார்த்தா இன்றைக்கின்னா நான் பயந்துருவேன் சார். நான் அந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. பட் அன்னைக்கு வந்து எனக்கு அது என்னன்னே தெரியல, எனக்கு அந்த பயம் வரல. எனக்கு வந்து ஏவிஎம்க்கு பண்ண போகிறோம், நல்லா பண்ணணுங்கும் பொழுது அதில் சில விஷயங்கள் வந்து என் பொறுப்பில் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்ததை நான் சொன்னேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கிட்டு என்னுடைய கொஸ்டின்ஸை பொறுத்துக்கிட்டு படம் பண்ணது வந்து அது ஏவிஎம்முடைய பெருந்தன்மை, சரவணன் சாருடைய பெருந்தன்மை, குகன் சாருடைய பெருந்தன்மை. அதுதான் முக்கியமான ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன்.
ஓல்டு மணி பீப்புளுங்கிறது வந்து அவங்க எவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு இவங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. அந்த படம் முடியும் போது நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், அது வந்து வேறு விஷயம். பட் அது ஆரம்பிக்கும்போது என்னுடைய சந்தேகங்களை நான் கேள்வியாக கேட்டேன். அது ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி தேங்க்ஸ் நன்றி சார். எப்படி இந்த விக்ரமோட பணியாற்று? சார் விக்ரம் வந்து இஸ் எ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் வந்து எந்த ஒரு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுல வந்து குறியாக இருப்பார். நான் எனக்கு அவரோட ப்ரொஃபைலெல்லாம் நான் பார்க்கும்போது, அந்த ஃபேஸில் பார்க்கும்போது அது நல்ல ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான ஒரு தன்மை எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது ஒரு தைரியமாக ஒரு ரவுடி கேரக்டர் வந்து அவரை வச்சு பண்ணலாங்கிற அந்த இதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ். ஆமாம், அதை அவர் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டு, நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னா அவர் இப்படி பண்ணார், அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணார். ஏன்னா அப்போ தான் அந்த கிராஃப் வந்து கரெக்டாக மேலே கீழே ஏற்றிக்க முடியுங்கிற ஒரு ஒரு அந்த அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரதில் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி வந்து விக்ரம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அஜித் சாரும் ஷாலினி மேடமும் அவங்க லவ் மூமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அஜித் ஷாலினி அவங்களுடைய அந்த லவ்ங்கிறது ஒரு பர்சனல் மேட்டர் அவங்கள பொறுத்தளவில். அதுக்கு ஒரு சாட்சியாக நான் இருந்திருக்கேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஒரு பிரத்யேகமான ஒரு நல்ல ஒரு உதாரண தம்பதிகள்னு நம்ம வந்து அவங்கள சொல்லலாம். அதை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். அதான். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு அஜித் சார் ஆதிக் சார் பண்ணுற படத்தில் ஏதோ உங்களோட இல்லைங்க, இல்லை அது உண்மையா சார்? இல்லைங்க, அது வதந்தி. அதாவது அந்த தூத்துக்குடி குருங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து அவர் பண்ணது வந்து பெரிய ரீச்சில் இருக்குது எல்லாருக்கும். அதனால் அவங்க அந்த மாதிரி திருப்பி அவர் எப்போ வருவாருன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது யாரோ கிளப்பி விட்டாங்க சார். அந்த படத்தோட தூத்துக்குடி குரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த அடுத்த படம் வந்து அவர் பண்ணுறாரு. அதனுடைய டிஸ்கஷனில் வந்து டைரக்டர் சரணும் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என் கதை டிஸ்கஷனில் இருக்கேன். அது ஆதிக்கு வந்து ஹேஸ் ஒரு நல்ல அவரை எப்படி எலிவேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஃபேன்ஸ் உங்களை மாதிரி தலை வெரியன்ஸுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணணுங்கிறது வந்து அவர் ஒரு பிஹெச்டியே வாங்கி வச்சுருக்கிறாரு. அதனால் அந்த படம் அவருடைய சொந்த கதையில் ரொம்ப அழகாக வரும், நல்லா வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த காலகட்டத்தில் அஜித்தை வச்சு படம் பண்ண பல இயக்குனர்கள் அடுத்து விஜயை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது முயற்சிகள் நடந்ததா? எனக்கு கிட்டத்தட்ட அவரோட ஒரு படம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டு, அதுவும் கவிதாலயாவுக்கு பண்ணுற மாதிரி தான் அது ஃபைனலைஸ் ஆச்சு. எப்படி இந்த வசூல் ராஜாவில் ஒரு பக்கம் நாகேஷ், இன்னொரு பக்கம் கிரேசி மோகனோட படம்? ஆமாம் சார். சார் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே எங்கள் ஸ்கூல் தானே? ஆமாம். அடுத்து நீங்கள் அமிதாப் பச்சன் பகத் பாசிலோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு செய்திகள் வந்தது, உண்மையா? அது ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது. பட் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.